இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம்ல, நைட்டு பார்க்க தூக்கம் இல்லாமல் வேலை செஞ்சுன்னு இருக்கோம். படம் ரிலீஸ் ஆகலைன்றது தெரியல. ஆனால் இருந்தாலும் அவங்களுடைய ஒர்க்கை பார்த்துட்டே இருக்காங்க, ஃபேன்ஸோட ஒர்க்கு. ஸோ 9ஆம் தேதி எதிர்பார்த்தோம், பட் 9ஆம் தேதிக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இருந்தாலுமே பேனரை பார்த்தீங்களா? ஆனால் இது எத்தனை அடி பேனர்னா? அது 40-50 அடி இருக்கும். ஃபேன்ஸோட எதிர்பார்ப்புகள் ரொம்பவே இருக்குது. ஆனால் ஏன் இந்த மாதிரி திரைப்பட குழு இந்தளவுக்கு ரசிகர்களை நோக்கடிச்சிருக்குன்னு தெரியல. ஆனால் கடைசி படம் அப்படிங்கிறனால ரொம்ப நோக்கடிக்கிறாங்களா அப்படிங்கிறதும் புரியல. ஸோ பராசக்தி ரிலீஸ் ஆக போது அதுக்கான இந்த இடத்துல அதுக்கான ஒரு நிமிஷம் ப்ரோ, அதுக்கான பேனர்கள் ஒன்றும் இல்லை. கேட்டதுக்கு தெரில, எப்போ வைக்க சொல்கிறாங்கன்னு தெரியல அப்படின்ட்டாரு. ஓகே, ஸோ எல்லாமே தளபதியோடைய கோட்டை அப்படின்வாங்களா, அது மாதிரி கோட்டையா தளபதி கோட்டையான்னு தெரியல. இப்போதைக்கு இது தளபதி கோட்டையாக மாறிடுச்சு. சொல்லு ப்ரோ, எத்தனை நாள் ப்ரோ ஒர்க் போயிட்டு இருக்கீங்க? 4 நாள் ப்ரோ. 4 நாளாக ஒர்க் போயிட்டு இருக்கா ப்ரோ? ஸோ டே நைட் போயிட்டே இருக்கு. ஆமாம் ப்ரோ. ஓகே, கோட்டை காட்டு நம்ம பணம் ஒர்க்கெல்லாம் காட்டு. எங்கே ப்ரோ கட்டவுட்டில் இறக்கிருக்கீங்க? ஆல்பர்ட் தேட்ரு, ஓகே, அப்புறம் மகாலட்சுமி, ஓட்டேரி மகாலட்சுமி, அப்புறம் ஏதோ இங்கே ஒர்க்கு ஏஜிஎஸ் நாளைக்கு போவோம். எந்த இடத்துல ப்ரோ ஹைலைட்டான ரொம்ப ஹைட்டான கட் அவுட் எங்கே ப்ரோ வச்சுருக்கோம்? ஆல்பர்ட் தேட்டரில் வச்சுருக்கோம் ப்ரோ. இப்போ அங்கே தான் பெரிய கட். ஆமாம், இதோ வச்சுருக்கோம் ப்ரோ. 60 அடி இந்த கட் அவுட் தான். அது எத்தனை அடி ப்ரோ ஆல்பர்ட்டில்? 60 அடி ப்ரோ. ஏன் ப்ரோ அங்கே மட்டும் 60 அடி? அங்கே இடம் இருக்கிறதுனால வச்சுட்டிங்களா? ஆமாம் ப்ரோ, கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும், பிளேஸ் நல்லா இருக்கும். அதனால் சாரம் போடுறதுக்கும் நல்லா இடம் இருக்கும். அதனால் அங்கே ஆனால் செலிப்ரேஷன் தான் ரோகிணி தான் இருக்குது. ஆமாம், ரோகிணி தான் டைரக்ட், அவங்கெல்லாம் வருவாங்கல்ல, அதனால் ரோகிணி தான் கொஞ்சம் இதாக. ப்ரோ பராசக்தி ரிலீஸ் ஆகுது ப்ரோ, அதுக்கே அப்புறம் கட் அவுட் இன்னும் வைக்கல. அதுக்கு ஒன்றும் ஆர்டர் வரல ப்ரோ. இப்போ இவர் இந்த படத்தோட லாஸ்ட் இல்லை, எல்லாரும் ஆர்வம் இதில் தான் இருக்குது, அதெல்லாம் கண்டு கூட இல்லை. அதனால தான் ப்ரோ. ப்ரோ தலை படம் போனது துணி வேலை வந்தது, அப்போ நீங்கள் கட் அவுட் வச்சுக்கலாம் ப்ரோ? வச்சோம் ப்ரோ, இந்த தேட்டர்லேயும் வச்சோம். நாங்கள் எல்லா படத்துக்கும் ஒர்க் பண்ணுவோம். ஒர்க்கு ஒன்று துணி நீங்கள் கட் அவுட் வச்சுக்கலாம் ப்ரோ? வச்சோம் ப்ரோ. அதெல்லாம் உடஞ்சிடுச்சுல ப்ரோ, எப்படி ப்ரோ மேண்டேட்ஸ் பண்ணீங்க கடைசியில்? ஒடியில இல்லை, நம்மளது ஒடியில ப்ரோ. நான் வேறு யாருனா வெளியே ஆள் வச்சு ஒஞ்சி இருக்கலாம், நம்மளதெல்லாம் ஒடியாது ப்ரோ. நம்ம ரீப்பேர் வச்சு ஃப்ளெக்ஸ் வச்சு அது கரெக்டாக வச்சுருவோம். நம்மளது இது வரைக்கும் ஒஞ்சி தான் கிடையாது ப்ரோ. இப்போ இந்த கட் அவுட்லாம் செலவு பண்ணுறீங்களா? இது தளபதி சைட்லேருந்து வருமா இல்லை ரசிகர்கள் சைட்லேருந்து? ரசிகர் மன்றத்துலேருந்து தான் ப்ரோ வரும். தளபதிலாம் அதெல்லாம் அப்படிருந்து வராது, ரசிகர் மண்டபம் தான். ரசிகர் மன்றம் நீங்களே எடுத்து எல்லாம் செஞ்சுருவீங்க? அவங்க ஆர்டர் கொடுத்துட்டு அவங்க ஒர்க்கு கொடுத்தாங்கன்னா நம்ம எடுத்து செஞ்சு கொடுத்துருவோம், அவ்வளோதான். யாருக்கு ப்ரோ பேனர் அதிகமாக அடிச்சிருக்கீங்க? அதிகமாக பார்த்தா தளபதி விஜய் தான், அவருக்கு தான் நிறைய அடிச்சிருக்கும். அவர் படம் வந்தாலே எப்படியோ ஒரு 4-5 கட்டோடு இல்லை 10 கட்டோடு கூட அடிச்சிருக்கும். தளபதிக்கான ரசிகர்கள் கூட்டம் அந்த அளவுக்கு இருக்குது அதனால. ஆமாம் ப்ரோ. நீங்கள் யாருடைய ரசிகர்? நான் தளபதி ரசிகர். அதனால பேனர் அடிக்கிறது ஸ்பெஷலாக ஒர்க் பண்ணிங்களா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, நைட்டு பகல் தூக்கம் இல்லாமல் செய்கிறேன். கண்ணை பார்த்தாலே உங்களுக்கு தெரியணுமே, நைட்டு பகல் தூக்கம் இல்லாமல் 4 நாள் தூக்கம் இல்லாமல் செய்கிறோம் நாங்கள் வேலையை. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. நைட்டு பார்க்க தூக்கம் இல்லாமல் வேலை செஞ்சுன்னு இருக்கோம். கொஞ்சம் படம் வந்ததுன்னா எங்களுக்கும் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். இந்த கட் அவுட் எவ்வளோ ப்ரோ? ரொம்ப மாசாக இருக்குது ப்ரோ. எத்தனை அடி ப்ரோ? 40 அடி ப்ரோ. 40 அடி. இதெல்லாம் யார் ப்ரோ? கட்சியிலேருந்து பண்ண சொன்னாங்களா? இல்லை ரசிகர் மன்றம். ஆமாம் ஆமாம், அவங்க ஓன் காசு போட்டு தான் பண்ணுறாங்க. கட்சியிலேருந்துலாம் இதெல்லாம் கட்சிக்கும் இதுக்கும் ஒன்றும் சம்மந்தமே இல்லையா ப்ரோ. ப்ரோ பராசக்தி ரிலீஸ் ஆகுது, பட் ஆனால் எல்லாம் தளபதி ஃபேனராகவே இருக்குது. பராசக்திக்கான கட் அவுட்னு ஒன்று கூட அரேஞ்ச் ஆகல. ஸோ அது உங்களுக்கு கான்டாக்ட் வந்ததா இல்லை அதை பற்றி? இல்லை, அதை பற்றி நம்மளுக்கு கான்டாக்ட்லாம் ஒன்றும் வரல ப்ரோ. ஸோ அது வேறு டீம் பார்த்துக்கணும். அது வேறு டீம் எதனா ஒர்க் பண்ணுவாங்க, நிறைய பேர் இருக்காங்க. பராசக்தி ஆகுது.
ஃபுல்லாக விஜய் தான். லாஸ்ட்டு படம் இல்லை இவருது, அதனால் ஃபுல்லாக இந்த தேட்டர்னு இல்லை எல்லா தேட்டர்லையுமே அப்படி தான், ஃபுல்லாக விஜய் சார்து தான் இருக்குது.